வணக்கம் நண்பர்களை, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து போயிட்டு துணி உணாத்தலான்னு சொல்லிட்டு மொட்டை மாடி போகிறாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக குறுக்க இந்த கௌசிக்கு வந்தால் என்னடா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சரியான தொல்லைங்க வருதுங்க. அந்த தொல்லை யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்களே எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டீங்க, நம்ம ராஜேஸ்வரியும் மறுபக்கம் ரஞ்சிதமா. ராஜேஸ்வரி வந்ததோட மட்டும் இல்லாமல் வாய்ஸோடால் ஓவரே விட ஆரம்பிச்சிடறா. என்னடியே என்ன இந்த பக்கம் என்ன அப்படியா இப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறா. என்னடி ஊசத்துக்கு பேசின்னு போயினே இருக்க, எல்லாமே ஒரு எல்லை வரைக்கும் தான், அதுக்கு மேலே என்கிட்ட பேச்சே கிடையாது, அடி உத தான் ஜாக்கிரதை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிடாங்க. என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பி போய் நின்று இருக்காங்க. சரி ஆனது ஆச்சு போனது போச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு தருணம் போயின்னு இருக்க அதே சமயத்தில் விஜயும் அங்கே வந்துடுறாரு. உடனே ராஜேஸ்வரி கையை பிடிச்சி முறிக்கிறாங்க நம்ம மல்லி. உடனே பார்க்கணுமே விஜய் பார்த்துட்டு என்ன மல்லி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்க தேவையில்லாமல் பேசுனாங்க. நான் பண்ணேன் அப்பா நாகடா பார்த்தேன், மல்லி அம்மா தேவையில்லாமல் பேசினாங்க, அதனால தான் அவங்க இப்படி பண்ணாங்க, இது தப்பு இல்லை, இது தப்புன்னு சொன்னீங்கன்னா நானும் இந்த மல்லி அம்மா கூட இந்த வீட்டை விட்டு போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் மல்லிக்கு சப்போர்ட் பண்ணிடுறாரு. ராஜேஸ்வரி கிட்ட தனியாக போயிட்டு அக்கா விடுக்கா என்ன பண்ணுறது, அந்த சோபா ஷேர் மாதிரி தானே ஆகணும், துணியெல்லாம் துவச்சி போடுறல, அதனால் பொறுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கு பேசினா போட ஆரம்பிக்கிறாரு. சரி நடந்து போச்சு, ஆனது ஆகி போச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்தை தான் யோசிக்கணும். சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் வேறு லெவலில் ஒரு பக்கம் தங்கலைக்கு கொடுக்குறாருங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா வேறு யார், நம்ம தலைவன் விஜய் தாங்க. அவர் என்ன பண்ணார் ஏது பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக போயிட்டு எல்லாருக்கிட்டையும் தெளிவாக சொல்லிடுறாங்க, மல்லி இதுக்கு மேலே யாருமே எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது, மல்லி என் பொண்டாட்டி, அவள் தான் என் உயிர், அவளுக்கு எதனா ஒன்றுன்னா நான் தாங்க மாட்டேன், உங்களை அவ்வளோதான் என்ன பண்ணுன்னே தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பேசுகிறாரு. இதனால் எதுவுமே பேச முடியாமல் ஆனது ஆச்சு போனது போச்சுன்னு விடாமல், சரி பார்த்துக்கலாம்டா எவ்வளோ பார்த்தாச்சு வாழ்க்கையில், இதுக்கு மேலே பார்க்கறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிறாங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்றதை கூடிய விரைவில் உங்களுக்கு தெரிவிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு குட்டி சர்ப்ரைஸ் வீடியோ உங்களுக்காக வரப்போகுதுங்க கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில். அப்படி என்னடா சர்ப்ரைஸ் வீடியோ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா, அது வேறு எதுவும் இல்லைங்க. கரெக்டாக நம்ம ரஞ்சிதா இருக்காங்களோ, அவங்க இருந்து இன்னொருத்தரை கல்யாணம் பண்ண போகிறாங்க. இதை ஏற்பாடு செஞ்சது வேறு யாரும் இல்லை, நம்ம மல்லி தாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், இங்கே இருக்கிற வரையும் எப்போ இருந்தாலும் எல்லாரையும் ஒரு குழப்பத்தில் உண்டாக்கி இந்த கல்யாணத்தை நடந்ததை எப்படியான தட்டி கழிச்சிட்டு திரும்ப கல்யாணம் நடக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவா. இதை நடக்க விடக்கூடாது, அதனால் நம்மளுக்கு எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த பிரச்சனையை நம்ம ஒதுக்கி வைக்க தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஆள் தேட ஆரம்பிக்கிறாங்க. அது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புது கேரக்டராக உள்ள வரப்போகிறாரு. அவர் வரும்போது வேறு லெவலில் மாசு டப்பராக இருக்க போகுது. அது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சிதுக்கு புதுசாக பார்த்துக்கிற மாப்பிள்ளை இந்த இவர் தான். பார்த்துக்கோங்க, நம்ம ரஞ்சிதா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு புதுசாக பார்த்துக்கிற மாப்பிள்ளை வேட்டியை மடிச்சு கட்டுன்னு வராரு. வர ஸ்டைலே உங்களுக்கு தெரிஞ்சுட்டுக்கும். அருளே டேய், ரஞ்சிதத்துக்கு புதுசாக பார்த்துக்கிற மாப்பிள்ளை இவர் தான், பார்த்துக்கோங்க. இல்லை இவர் இல்லை, இவர் அவர் தான். இவனாலாம் மனுஷன் கட்டுவான் நாங்கள் பாருங்க, எலி குஞ்சு ஆடுங்கிறான், இவனுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு கல்யாணம் கேட்குறோம். இந்த இவர் தான் பாருங்க ரஞ்சிதத்துக்கு ஏற்ற ஜோடி, கரெக்டாக இருக்கிறாரு. அது அப்புறப்பட்ட பிரச்சனை, அம்மாவெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அதை விட்டுல. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் பண்ணவே பண்ணாதீங்க, நம்ம சேனலில் கூட பண்ணாதீங்க விடுங்க அவன் சொன்னதுனால. சரி ஓகே கைஸ், கயிறு எங்கேயே விட்டு போகிறான் பாருங்க மடியன். நானும் மூங்கல் எட்டு வந்துக்கிறேன், வீடியோ போட லேட் ஆகும். சரி ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா சி யூ.